ஆன் பண்ணோடனே ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம், நமக்கு இப்போ ஓகே அப்படியே ரன் பண்ணலான்னா அப்படியே இது ரெடிக்கு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுமாரி ப்ளூ கலர் லைட் ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சுன்னா மிஷின் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை நம்ம எதாவது செட்டிங்ஸ் எதாவது மாற்றணும் போகணும் அப்படின்னா இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கலருக்கு வந்துடணும். அப்போ தான் நம்ம உள்ளே போய் சேஞ்ச் பண்ணுறதோ மற்றபடி எதாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்போ வந்து ரெடினா ரெடி இதை ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணோன்னே இது மாதிரி லைட் வந்துடும். அப்போ வந்து நம்ம டேரெக்டாக பட்டனை இன்செர்ட் பண்ணிவிட்டு இது பட்டன் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இதில் இந்த ஹோல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இப்படி அப்படி வச்சுட்டு நம்ம பெடலை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் பேஸ்மெண்ட்டு அதை கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே பெடல் பண்ண அடுத்த ஸ்ட்ரோக் அப்படியே பெடல் பண்ணோம்னா ரன் ஆயிடும் மிஷினு. இல்லை நம்ம கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணிகிட்டே ஒரு டைம் வைக்கணும்னா பெடலை வந்து லைட்டாக ரிலீஸ் பண்ணாலே ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுதான் அப்படியே டேரெக்டாக ரன் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் போய் நம்ம போய் எடிட் பண்ணணும். அது எடிட்னா இப்போ பட்டன் செக் பண்ண போகிறோம். அது இது இப்போ இதில் இருக்கிறது P04 இந்த ப்ரோக்ராம் இதை இங்கே காட்டு பாருங்க. P04 இந்த ப்ரோக்ராமு இதில் வந்து ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து 13 ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் 13. இதோட தையல் வந்து 22. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 75, ஒய் வந்து 75 இது இருக்குது. இதில் வந்து நமக்கு பட்டனை செக் பண்ணணும். இப்போ இதில் இருக்கிறத செக் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே இதுமாரி சிம்பிள் வரும். வந்ததுக்கப்புறம் பெடலை கீழே ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே கைடு கீழே உட்காந்துரும். உட்காந்ததுக்கப்புறம் ப்ளஸ்ஸு இந்த ப்ரெஷர் பட்டு சிம்பிளாக இருக்க ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் லைட் வந்து அதாவது இந்த ப்ளூ கலர் லைட்டு வந்து மூவ் ஆகுது பாருங்கள். இங்கே இருக்கிறது மேலே போகுது, அது மூவிங் ஆகும். இப்போ இந்த இடத்துல மூவ் ஆகும்போது இந்த சைடில் இருக்குது இந்த இதை வந்து புஷ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். கீழே இந்த நீடில் கீழே இறக்கி பார்க்கணும் இடிக்குதா அப்படின்ட்டு. இப்போ இடிக்குது. ஏன் இடிக்குதுன்னா எக்ஸு ஒய் வந்து நம்ம சின்னது வச்சுருக்கோம். இப்போ வந்து 5வது ஸ்விட்சஸ் வந்துருக்கு பாருங்க. இங்கே இடிக்குது பாருங்க. அதாவது நீடில் இடிக்கக்கூடாது கான்செப்ட்டு. பட்டனில் நீடில் இடிக்கக்கூடாது. இது ஏன் இடிக்குதுன்னா நம்ம வச்சுருக்க சின்ன பட்டனுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து 75 சின்ன பட்டன். இது நம்ம வச்சுருக்க பெரிய பட்டன். அதனால் இப்போ மறுபடியும் இது செக் பண்ணி முடிச்சுட்டு எங்கே இடிக்குதுன்னு பார்த்துக்கணும். லெஃப்ட்டு ரைட்டு இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள். இது அடுத்தது இந்த டேரெக்ஷனும் முதல்ல இந்த டேரெக்ஷனு, ரெண்டாவது இந்த டேரெக்ஷன். இங்கே பாருங்கள், இங்கேயும் மூவ் ஆகும். நீடில் கீழே இறக்கிட்டு மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நவரும். இப்போ இடிக்குதான்னு பார்த்துக்கணும். உங்கள் பட்டனில் இடிக்குதான்னு பார்த்துக்கணும். இடிக்குதுன்னா வெளியில் வந்துடணும். இந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டு வரும். ரொம்ப இதுமாதிரி இதுக்கு வந்துடும். இப்போ இங்கே இருக்கிறது பாருங்கள் 75 இருக்குது. ஏன்னா இது சின்ன பட்டன். இது மாதிரி பட்டனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி இந்த சைஸ்லேயே ஹோல் வந்து மாறும். இப்போ இந்த சைஸ்லேயே கொஞ்சம் பெரிய ஹோல் மட்டும் சின்ன ஹோல் வரும். இதே பட்டனு கொஞ்சம் பெருசாக வரும். அதுக்காக நம்ம 75 ஒரு இதாக வச்சுருக்கேன் அப்ராக்சிமேட்டாக. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80. இப்போ நான் வந்து P1 வைக்கிறேன். P1 வச்சோடனே மாறிடும் பாருங்க. P1 14 26 இதில் வந்து 80 இருக்குது. இப்போ வந்து ரெடி கொடுத்தோடனே இதுமாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறோம். இதை ப்ரெஸ் பண்ணோடனே இதுமாதிரி சிம்பிள் வந்துடும். பெடலை ப்ரெஸ் பண்ணோடனே கைடு கீழே இறங்கிடும். கைடு கீழே இறங்கினோடனே இந்த ப்ளஸ்ஸை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறோம். நீடில் பாயிண்ட்டு மாறிடும். இது பாருங்க, இப்போ சென்டராக இறங்குது. அதாவது நீடில் இடிக்கலை, அதாவது மெயினாக பட்டனில் வந்து இடிக்கலை. பாருங்க, இப்போ வந்து இது இடிக்குது. இந்த பட்டன் இடிக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணணும். அதாவது நம்ம ஒன்ஸு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சோம்னா இந்த பட்டன் சொல்லிவிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எல்லா பட்டனுக்கும் ஒரே ப்ரோக்ராம் வராது. ஏன்னா ஹோல்ஸ் வந்து மாறும். டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ்லாம் வரும். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இடிக்குது. இந்த சைடு இடிக்குது தெரியுதா? இந்த நீடில் வந்து இந்த பட்டனில் இடிக்குது. அப்போ வந்து இந்த சைஸு செட் ஆகலை. இப்போ வந்து நான் வெளியில் வரேன். இந்த 80 செட் ஆகலை. இந்த பட்டனுக்கு செட் ஆகலை. இப்போ வேறு ஒரு பட்டன் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். இந்த பட்டன் வைக்கிறேன். இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். ரெடி வந்துச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த சைடு இடிக்கிறார். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். நான் வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு ரெடி ஆஃப் பண்ணிடுறேன். வந்து P2 P3
P4 P5 P3 P3ல இப்போ செட் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங் 2 குத்து லைட்டாக இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது டேரக்ஷன் கொஞ்சம் தள்ளி தான் வரும். செகண்ட் இதுலேருந்து ஆமாம். இது கூட கொஞ்சம் மைனூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் இப்போ இதை இடிக்குதுன்னா எப்படி போய் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து P3ல செக் பண்ணிட்டோம். P1ல் வச்சுருந்தோம், அது ஓவராக இடிக்குதுன்ட்டு P3க்கு வந்துட்டோம். P3ல இடிக்குது. இப்போ நம்ம எப்படி போய் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா, இதை ப்ரெஸ் பண்ணுறோம். அதாவது எங்கன்னா இந்த P நம்பர்னு வருது, அந்த ப்ரோக்ராமில் வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே இது மாதிரி காட்டும். இதில் போயிட்டு நம்ம XY அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து இதில் இருக்கிறது 80 இருக்குது, 78 வைக்கிறேன், 78 இந்த மாதிரி. இதில் 78 என்ட்ரு, 78. இப்போ நான் ரெடி கொடுக்குறேன். வெளியில் வந்துட்டு ரெடி கொடுக்குறேன். P3ல 78 P3ன்னு இருக்கும். ரெடி கொடுத்தோடனே மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அகைன் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு இதாக, அதாவது ஃபுல்லாக மூவ் பண்ணி செக் பண்ணிக்கணும். இங்கே இடிக்குதுன்னா அது எந்த சைடு இடிக்குதுன்னு பார்த்துக்கணும். இடிக்குது. மறுபடியும் வெளியில் வந்தேன். ரெடி ஆஃப் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணுறேன். 78 இடிக்குது. 82 வைக்கிறேன். 82 இப்போ வந்து வெளியில் வந்துடுறேன். ப்ரெஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுது. அந்த மாதிரி பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று செட் பண்ணி வச்சுக்கணும். ரெகுலராக இந்த பட்டன் தான் வரும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் மட்டும் செட் பண்ணால் போதும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். வேல்யூ எதாவது மாற்றாமல் மைனூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இதுலேயே போயிட்டு இந்த ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ன்னு காட்டும் சென்டர் ஆரிஜின். இதில் போயிட்டு மைனூட்டாக, அதாவது எப்படின்னா அந்த வேல்யூலேயே ரொம்ப கம்மியான வேல்யூக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம வந்து எக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் இந்த சைடு லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளஸ்ஸில் ஒரு 2 பாயிண்ட் வைக்கிறேன், என்ட்ரு. இதுமாதிரி இதுலேயும் ப்ளஸ்ஸில் ஒரு 2 பாயிண்ட். செக் பண்ணி பார்க்கணும், கம்பல்சரி செக் பண்ணணும். அப்படியே வச்சுட்டு அடிச்சிடக்கூடாது. பாருங்க, இப்போ நவுந்துருக்கு பாருங்க, தெரியுதா? முன்னாடி வந்து ஒட்டின மாதிரி இருந்தது, இப்போ நவுந்துருக்கு பாருங்க. அதுமாதிரி அந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணாலும் இங்கே நவரும். பட்டனில் இடிக்குதுன்னா மைனூட்டாக, அதாவது நம்ம அந்த 85, 70, 90 வைக்கும் போது ரொம்ப அதிகமாக நவரும். இதுனா கொஞ்சம் மைனூட்டாக தான் நவரும், ரொம்ப நவராது. அவ்வளோதான். இப்போ இதேமாரி நமக்கு எந்த பட்டன், இப்போ இது வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்பர்னால் இது நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எந்த ப்ரோக்ராம் இல்லை, இதே ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி சின்ன பட்டன், அதாவது இப்போ இதில் இருக்கிறது 13வது ஸ்டாண்டர்ட் பேட்டர்னு, அதில் வந்து 22 இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ப்ரோக்ராமில் செட் பண்ணி சின்ன பட்டனுக்கு அடிப்பேன். அப்படின்னா அது எப்படி காப்பி பண்ணோம்னா, இதை நம்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்துடும். வரும்பொழுது இதை போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்பர் 2ன்னு காட்டுது பாருங்க. நம்பர் 2ல் 11 காப்பி பண்ணிட்டேன். அது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, 13, 100 இதுதான் வரும். அதாவது புதுசாக நம்ம செட் பண்ணுறோம். என்னென்னா இந்த பேட்டர்னை மட்டும்தான் எடுத்துப்போம். 13ங்கிற பேட்டர்ன் மட்டும்தான் எடுப்போம். இதில் வந்து 100 அதுக்கப்புறம் நம்ம அதில் போய் மாற்றிக்கணும். 100ல் எவ்வளோ வேணுங்கிறது. இப்போ நம்ம இங்கே ஒரு பேட்டர்ன் வச்சோம், அது அப்படியே தான் இருக்கும், அது மாறாது. இப்போ வந்து இப்போ 1க்கு வரும், இது வந்து 2ல் இருக்குது, 1க்கு வரும். 1ல் 3ல் பாருங்கள் 13 தான் இருக்குது, 22 குத்து. 82 +2 அதேமாரி தான் அடுத்ததில் 11ல் இருக்கும். 11ல் 100 இருக்கும், 13 இருக்கும், 22 கொடுத்துருவோம். இப்போ நம்ம இதை போய் கம்மி பண்ணுறோம். இப்போ இதில் வந்து சின்ன பட்டனுக்கு ஒரு 73 வைக்கிறேன், 73 என்ட்ரு. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், அப்படியே வெளியில் வந்துடுறேன். ரெடி கொடுத்துட்றேன். இந்த சின்ன பட்டன் வைக்கிறேன். இது வந்து சின்ன பட்டன் இதில் உட்காருது. ஏன் உட்காரலன்னா இதோட இது பெருசாக இருக்குது, அதனால் உட்காருது. அது பார்த்துக்கணும்.
சின்ன பட்டன் பெரிய பட்டன் வரும்பொழுது ம் உட்காராது. ஏன்னா பெரிய பட்டன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ம் அவங்களுக்கு வைக்கிறது போகிறது டைட்டாக இருக்கும்பாங்க. ம் பட்டனோட வித்து சின்னது பெருசு பண்ணுறதே இதை லூஸ் பண்ணி பண்ணிக்கணும். இங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து உள்ள பட்டன் உட்காந்துச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன். அதாவது இந்த சின்ன பட்டனுக்கு இந்த 73 கரெக்டாக இருக்கிறான்னு செக் பண்ண போகிறேன். ம் ப்ளஸ் பண்ணுறேன், பெடல் பண்ணிட்டேன், பெடல் பண்ண உட்காந்துச்சு, ப்ளஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் பண்ண உடனே மூவ் ஆரம்பிக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இடிக்குது, இடிக்குது, இங்கேயும் இடிக்குது. அந்த 73ங்கிறது இன்னும் கம்மி பண்ணணும். இந்த ஹோல்ஸுக்கு 73 ரொம்ப பெருசு. 63 ஆமாம், ஒரு 68 இது மாதிரி சம்திங்கில் 65 வைக்கணும். ம் இடிக்குதுங்கிறனால நான் ரெடி ஆஃப் பண்ணுறேன், உள்ளே போகிறேன். 73ங்கிறத ஒரு 68 வைக்கணும். 68 68 வச்சுட்டேன். ம் வெளியில் வரேன், போகிறேன், ம் போகிறேன், பெடலை ப்ரெஸ் பண்ணுறேன், கீழே இறங்குது, நீரில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மைனூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ம் கரெக்டாக இருக்குது, ஆனால் மைனூட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பட்டனுக்கு இதோட இன்னும் சின்னது பண்ணோம்னா இன்னும் இடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறோம், இதில் போயிட்டு ப்ளஸ்ஸில் கொடுக்குறேன். ப்ளஸ் ஒரு 3, இதில் போயிட்டு இதுலேயும் ஒரு ப்ளஸ் 2 கொடுக்குறேன். இதுலேயே வந்துடுறேன், ரெடி கொடுக்குறேன். அடுத்தது பட்டன் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கிராஸாக வச்சு நம்ம செக் பண்ணோம்னா ம் இடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை போய் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அதையும் பார்த்துக்கணும். ம் இப்போ வந்து இந்த சைடு இடிக்குது, முன்னாடி கீழே இடிச்சுது, ம் இப்போ மேலே இடிக்குது. அந்த ப்ளஸ்ஸு வச்சது கொஞ்சம் கம்மியாக வைக்கணும், ஜாஸ்தியாக வச்சிட்டோம். ம் சரிங்களா? ம் ரெடி கம்மியாக வைக்கணும். இந்த ப்ளஸ்ஸு 3ங்கிறது மைனஸில் இல்லை 1ல் வச்சு பார்க்கணும். வச்சு 1 by 1 தான் செக் பண்ணி பார்க்கணும். 1ல் வச்சுக்கலாம், இது வந்து இதுவும் 1ல் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து மைனஸில் வைக்கணும். சப்போஸ் அதுலேயும் இடிக்குதுன்னா ம் மைனஸில் வைக்கணும். இடிக்குது. 68ங்கிறது அது என்ன கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். 66 இப்போ பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் மைனஸில் தான் இருக்கும். ம் இது அப்படியே இப்போ அடிக்க வேண்டியது. ம் இது வந்து ஒவ்வொரு பட்டனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு 10 ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 10 ப்ரோக்ராமும் நம்ம செட் பண்ணணும். ம் இப்போ நான் ஒரு தோராயமாக தான் வச்சுருக்கேன் எல்லாமே. இந்த வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் இப்போ இதை பார்த்து இதேமாரி ஒரு ஒரு பட்டனுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ ம் அதுமாரி செட் பண்ணணும். இப்போ இதில் வந்து எனக்கு இல்லை இந்த 11 இல்லாமல் நான் இன்னும் புதுசாகவே நான் செட் பண்ணணுன்னா ம் என்ன பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாவது இதில் 12ன்னு ஓப்பன் ஆகும். 12 ஓப்பன் பண்ணிவிட்டு ம் அதை போய் நீங்கள் வேறு ப்ரோக்ராமே செட் பண்ணணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே இதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே இதில் போய்ட்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஓகே அதாவது இது வந்து ஸ்டாண்டர்டாக உள்ளது, இதெல்லாம் இந்த மிஷின்லேயே உள்ளது. ஓகே இதில் போய் நீங்கள் மேனுவல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன அதாவது சைஸ் எல்லாம் என்னென்ன இப்போ இதிலே ஸ்டிச்சஸ்லாம் காட்டும். ஓகே இப்போ நீங்கள் இருந்தால் மேனுவலில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ 1லேருந்து இருக்குது பாருங்கள். ம் 1லேருந்து இதெல்லாம் ஒரு ஒரு இது வந்து 18, 22, 26, 30 ம் இப்படிலாம் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கோணம் சைஸ் ம் ம் 20 குத்துது. இதுமாரி அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து. இது வந்து கொஞ்சம் பெரிய பட்டனாக இருக்கும் இதோட ரேட்டிங். ஓகே பேண்ட் பட்டன் மாதிரி கொஞ்சம் அதுமாரி உள்ளதை இதில் செட் பண்ணணும். ம் சின்ன பட்டன்லாம் முன்னாடி இருக்கும், பெரிய பட்டன் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். ஓகே அதில் செட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பட்டன் உள்ளது. ஓகே இதில் வந்து இதெல்லாம் வந்து சின்ன பட்டன், அதாவது இது எல்லாமே வந்து இதோட சின்ன பட்டன். இதெல்லாம் இது எல்லாமே சின்ன பட்டனுக்கு உள்ள சைஸ். ம் ம் இதுக்கப்புறம் வரதெல்லாம் பெரிய பட்டன். இந்த 2 வோல்ட்ஸுக்கு அப்புறம் வரதெல்லாம் பெரிய பட்டனில் போயிடும். சரி இதெல்லாம் பெரிய பட்டனில் போயிடும். இது எல்லாமே சின்ன பட்டன். அதாவது சின்ன பட்டனா மீடியம் பட்டனுக்கு நம்ம எக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ம் 1லேருந்து வரும். இது எல்லாமே இது ஒன்று ஒரு இது வந்து இப்படி அடிச்சுட்டு ஜாயிண்ட் ஆகும். ம் இது ஒன்று அதே மாதிரி இதுவும் அதே தான். இதுலேயே வந்து இத்தனை ஸ்டிச்சஸ் ஆட் ஆகிறது. இதெல்லாம் ம் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் அடித்து இதில் ட்ரிம் ஆகி அடுத்து இதில் ட்ரிம் ஆகும். ம் அடுத்தது இதுவும் அப்படி தான். இதில் வந்து ஸ்டிச்சஸ் ஆட் ஆகும். இங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் ஆட் ஆகும். ம் இதில் வந்து இப்படி, அதாவது இப்படி அடிச்சுட்டு இப்படி வர்றது, ம் அதாவது இப்படி அடிச்சுட்டு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகே அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்கும். அப்புறம் இங்கேருந்து இப்படி ஜாயிண்ட் ஆகும். அது இது அப்படியே தான். இதில் வந்து ஸ்டிச்சஸ் மட்டும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டில் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து இந்த இது ஸ்டிச் பண்ணும். ஓகே இதுவும் அப்படி தான். இதில் 2 கோல்ஸ் வந்து 11 இது மாதிரி ஸ்டிச்சஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ம் இதில் ஸ்ட்ரெயிட்டுக்கு இது ம் இதுவும் ஸ்ட்ரெயிட்டு. இது வந்து சேம் அங்கே முன்னாடி இருந்தது ஸ்ட்ரெயிட்டில் வரும். ம் ஸ்ட்ரெயிட்டில் வந்து இப்படி ஆட் ஆகும். ஓகே முன்னாடி இருந்தால் இங்கே பண்ணி இப்படி ஆட் ஆகும். ஓகே இது வந்து இப்படி. ம் அடுத்தது அதே தான். அதில் வந்து சின்ன சின்ன ஒரு மொத்தம் 4 தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு. ம் அடுத்தது இது முக்கோணம். ம் அடுத்தது முக்கோணம். இது அடுத்தது இதெல்லாம் பெரிய பட்டன் மாதிரி போயிடும். ம் பெரிய பட்டனுக்கு, அதாவது அந்த சஃபாரி கோட்டு மாதிரி உள்ளதுக்கு இதில் செட் பண்ணணும். இதெல்லாமே அந்த பெரிய சைஸ் பேர் வந்து ஓகே இதுவும் அதே தான். இதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகே இந்த 2 வோல்ட்ஸ் அதிலலாம் நிறையா இருக்குது, அதில் கம்மியாக இருக்கும். ஓகே இது பாருங்கள். இதில் வந்து 12, இதில் 13 தான் இருக்குது. ஓகே இது வந்து ஸ்ட்ரெயிட்டுக்கு 12, இது முக்கோணம். ம் ம் இதில் வந்து நம்ம ம் ஒரு இதில் சும்மா வைக்கிறோம் இப்போதைக்கு. இதில் வச்சு என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ அப்படி இல்லைன்னா நான் வேறு ஏதாவது ஒன்று வைக்கிறேன்னு அதை பண்ணி வச்ச உடனே இங்கே வந்துடும். ம் இப்போ ஸ்டிச்சஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறது இது பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது விசிபிளாக தெரியும் ஸ்டிச்சஸுக்கு. ம் என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் ஆட் ஆகிடும். ஓகே இப்போ வந்து பாருங்கள், இப்போ 12ல் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ம் அப்படியே ரெடி கொடுக்குறேன். ம் எப்படி இருக்கு? ம் அதாவது ஸ்டிச்சஸ் வந்து இது அடித்து முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்து இது ஸ்டிச் பண்ணணும். ஓகே சும்மா ஒரு இது 12 வந்து சும்மா ஒரு ட்ரையலுக்காக தான். ட்ரையல் ஓகே உங்களுக்கு இதே மாதிரி செட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ வந்து ஆல்ரெடி 11 பேட்டர்ன் இருக்குது. ம் 12 வந்து சும்மா ட்ரையலுக்காக போட்டோம். நீங்கள் அதில் போய் எக்ஸ்ட்ரா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி இப்போ அந்த பட்டன் மேடம் அந்த ஷர்ட்டுக்கு இதுக்கு இது ஒன்றே செட் அந்த பண்ணி பட்டனை கரெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ வந்து 75 தான் ரெடி கொடுக்குறோம், செக் பண்ணுறோம். விட கம்மியாக இருக்குது.
பார்த்துக்கணும், இது எடிட்டில் பார்த்துக்கணும். ம்